ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி அளவில் சென்னை திமுக வடக்கு மாவட்டம் ராயபுரம் தொகுதியில் வட்டங்கள் வாரியாக 6 இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. சென்னை ராயபுரம் பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வழிகாட்டுதலின் பெயரில் சென்னை வடக்கு மாவட்டம் திமுக ராயபுரம் தொகுதியில் வட்டங்கள் வாரியாக 48வது வட்டம் ராமானுஜர் தெரு ரா பாலன் வட்ட செயலாளர் ஏற்பாட்டில் 48வது வட்டம் பாண்டியன் தியேட்டர் பேருந்து நிறுத்தம் அருகில் எம்எல்ஏ ரவி வட்ட செயலாளர் ஏற்பாட்டிலும் 52வது வட்டம் ஃபாரூக் மகால் திருமண மண்டபம் அருகே புகழேந்தி வட்ட செயலாளர் ஏற்பாட்டிலும் 52வது வட்டம் பாரத் திரையரங்கம் ரவுண்டனா அருகே கொரியர் முருகன் வட்ட செயலாளர் ஏற்பாட்டில் 53வது வட்ட ஸ்டான்லி நகர் பாலலட்சுமணன் வட்ட செயலாளர் ஏற்பாட்டில் 53வது வட்டம் தங்கசாலை பேருந்து நிறுத்தம் அருகே வட்ட செயலாளர் கௌரீஸ்வரன் ஏற்பாட்டில் 6 இடங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர்.டி. சேகர், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் ரா மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வெள்ளரிக்காய், மோர், இளநீர், தர்பூசணி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்களை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் வாபை சுரேஷ், செந்தில்குமார், மாமன்ற உறுப்பினர்கள் வேளாங்கண்ணி, விஜயலட்சுமி, கீதா சுரேஷ் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் நா. மனோகரன், வடசென்னை வடகிழக்கு இலக்கிய அணி முன்னாள் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.